டார்கெட் பண்ண போறதுக்கே காரணம் இருக்கா? டார்கெட் பண்ண போறதுக்கு காரணம் இருக்கு. காரணம் இல்லாமலாம் கிடையாது. அது வேற ஏதோ ஒரு உள்ளுக்குள்ள காரணம். அது பத்திரிக்கையாளருக்குள்ளேயே சில வேலைகள்லாம் பண்றாங்க. அது காரணம் டார்கெட் பண்றாங்க. அதனால தான் எல்லாம் அமைதியா இருக்காங்க. எல்லாம் அமைதியா இருக்கிறாங்க. அது வேற யாரையும் கொண்டு வந்து அவங்க வந்து இந்த இடத்துல உட்கார வைக்கணும். அந்த வேலையை இவங்க தட்டி பறிக்கிறாங்கங்கிற மாரியாலாம் இருக்குது. ஹோஸ்ட் பண்றதுலயே ஒரு அரசியல். அதுல ஒரு அரசியல் இருக்கு. அந்த அரசியல் வந்து இவங்க அந்த இடத்த இவங்க தக்க வச்சுக்கிறாங்க. நல்லா தமிழ் பேசக்கூடிய பொண்ணா இருக்கு. கொஞ்சம் கருப்பா இருந்தாலும் அந்த பொண்ணு கொஞ்சம் கலையான பொண்ணா இருக்கு. பிரில்லியன்ட்டான பொண்ணா இருக்கு. அந்த நிகழ்ச்சி எந்த தடங்கள்லாம் கொண்டு போகுது. இந்த இடத்தை தக்க வச்சுக்கிறோமோ! அப்ப ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பண்ணக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு போயிருமோங்கிற மாரியான சில பாலிடிக்ஸ்லாம் கூட நடக்குது. இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சியிலேயே வேற ஒரு அதே நிகழ்ச்சியில ஒரு ஒரு தயாரிப்பாளருடைய நண்பர், இயக்குனர் நண்பராக வந்தவர், நீங்க அழகா இருக்கீங்க, கருப்பா இருந்தாலும் பியூட்டியா இருக்கீங்க, என் படத்துல நீங்க நடிக்கிறீங்கன்னு கேட்டிருக்கு. இந்த பொண்ணு நீங்க யாரு அந்த படத்துல நடிச்சவங்கிற மாரியான சில கான்வர்சேஷன்லாம் நடந்திருக்கு உள்ள. இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சியெல்லாம். அப்ப இது யாரோ டார்கெட் பண்றாங்களோங்கிற ஒரு ஒரு சந்தேகம் அந்த பொண்ணுக்குமே இருக்கு. நம்மள நான் ஒண்ணுமே பண்ணலையே, என்னைய எதுக்கு டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. இது வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு ஒரு தெரிஞ்சே வந்து நம்ம ஒரு தவறுக்கு துணை போற மாரியான விஷயம் இருக்கு. இதுல நான் திரும்ப திரும்ப சொல்றதெல்லாம் பெண் பத்திரிகையாளர்கள் நெறைய இருக்கிறாங்க. அவங்க கூட குறைந்தபட்சம் இந்த பொண்ணுட்ட என்னன்னா, எதையும் மனசில் பட்டத பட்டுன்னு பேசிரும். அதனால அவர்களுக்கு எதுவும் பிடிக்காம போயிருச்சா என்னன்னு தெரியல. அதுவும் அந்த பொண்ண தான் தடுத்து நிறுத்துறாங்களே தவிர வந்து கேள்வி இல்ல கேட்கிறவங்க ஒரு யாருமே பேரரசு இன்னைக்கு ஒரு இயக்குனர் சங்கத்துல இருக்காரு. ஒரு திரைப்பட இயக்குனரா இருக்காரு. இவரு யாருக்கு இது நம்ம பேசுறதுன்னு அவருக்கு தெரியல. அவரு பாத்தீங்கன்னா தெரியும் வீடியோல மேல ஏறுவாரு, திருப்பி கீழ இறங்குவாரு. ரியாஸ் நிக்கிறாரு பக்கத்துல. அவருமே வந்து அவர்தான் அந்த நிகழ்ச்சிக்கு பிஆர்ஓ. அவர்தான் அந்த நிகழ்ச்சிக்கு பிஆர்ஓ. அவர்தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு. அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, அவங்க வீட்ல 2, 3 பெண் குழந்தைகள். இந்த பொண்ணுடைய வருமானமும் முக்கியமான வருமானம். அப்ப அந்த நான் நெறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்கேன் இப்ப. சின்ன சின்ன படங்கள் நானும் ஹீரோவா பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இந்த மாரி ஒரு நிகழ்ச்சிக்கு போனா ஒரு அமௌண்ட் கிடைக்குது. அது என்னுடைய தேவைக்கும், குடும்பத்துடைய தேவைக்கும் பயன்படுது. நான் கத்துக்கிட்ட தமிழ், நான் கத்துக்கிட்ட அந்த மொழி எனக்கு ஒரு பயனுள்ள விஷயமா இருக்கு. எனக்கு அத சந்தோஷமா பண்றேன்.